வணக்கம். இன்றைய இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுக்காகவே பிரத்யேகமா இது கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற புத்தகம் அக்பர் குவாஜா, நிகில் சர்மா எழுதின ரூமி கபீர் கன்சல்டிங். இது வெறும் புத்தகம்னு சொல்றதை விட ஒரு ம், ஒரு சுவாரஸ்யமான சிந்தன பரிசோதனைனே சொல்லலாம். நிச்சயமா. இதோட அடிப்படை கருவே ரொம்ப அலாதியானது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 13ஆம் நூற்றாண்டு சூஃபி ஞானி ரூமி, 15ஆம் நூற்றாண்டு இந்திய ஞானி கபீர், இவங்க 2 பேரும் டைம் டிராவல் பண்ணி ஆமா, இன்றைய 21ஆம் நூற்றாண்டுக்கு வராங்க. எதுக்கு தெரியுமா? குர்கான்ல இருக்கிற ஒரு ஹைடெக் கம்பெனில வேலை செய்யறவங்களோட மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறத சரி பண்ண. ஆமா. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இதுல கற்பனை, ஆன்மீகம், சுய உதவி, தத்துவம், ஏன் இன்னைக்கு கார்ப்பரேட் உலகம் சந்திக்கிற பிரச்சனைகள்னு பல விஷயங்கள் ஒண்ணா கலந்திருக்கு. கரெக்ட். சோ இன்னைக்கு நம்ம இந்த புத்தகத்தோட கதையை மட்டும் பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற ஆழமான கருத்துக்கள், முக்கியமான விவாதங்கள் எல்லாத்தையும் அலச போறோம். இந்த ஒரு அசாதாரணமான கலவை எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த 2 பெரிய ஞானிகளோட பின்னணிய சும்மா லைட்டா பாத்திரலாம். ரூமி ஆப்கானிஸ்தான்ல பிறந்தவர். ஜலாலுதீன் ரூமி. ஆமா, சூஃபி மரபுல ஒரு முக்கியமான கவிஞர். ஷம்ஸ் தப்ரீஸ்னு ஒரு ஞானியோட அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஆழமான நட்பு. அதுதான் ரூமியோட ஆன்மீக பாதையையும் கவிதையும் மொத்தமா மாத்துச்சு. அதே மாதிரி கபீர் வட இந்தியால வாரணாசியில வாழ்ந்தவர். பக்தி இயக்கத்தோட ஒரு முக்கியமான குரல். ஆமா, சுவாமி ராமானந்தரோட சீடர்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் எந்த மதத்தோட சடங்குகளையும் அப்படியே ஏத்துக்கல. கரெக்ட். ஹிந்து, இஸ்லாம்னு 2 பக்கமும் கேள்வி கேட்டார். ஆமா, நேரடியா கேள்வி கேட்டாரு. அன்பு, உள்முகத் தேடல், இதுக்குதான் முக்கியத்துவம் கொடுத்தார். இப்படி 2 வித்தியாசமான பின்னணி கொண்டவங்க இணைறது, அதுவே கதைக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட். சரி, கதைப்படி இவங்களோட குருமார்கள் இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட் கொடுக்கறாங்க இல்லையா? ஆமா, எதிர்காலத்துல, அதாவது நாம இருக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டுல மக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டல் தேவைப்படும். அங்க போய் நீங்க உதவணும்னு சொல்றாங்க. இது மூலமா அந்த காலத்து ஞானம் இந்த காலத்து பிரச்சனைக்கு உதவுமாங்கிற கேள்விய ஆசிரியர் கேக்குறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டப். சரி, இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வருது. வர்ச்சுவோசாலிட்டி, சுருக்கமா சாலிட்டி. சாலிட்டி. ஆமா, அது ஒரு பயங்கர சக்சஸ்ஃபுல் கேமிங் கம்பெனி. சிஇஓ கியூபிங்கிற ஒரு பெண், ரொம்ப புத்திசாலி. கம்பெனி பயங்கர லாபம் பாக்குது. 10 மில்லியன் கேம்ஸ் வித்திருக்காங்க. ஆமா, பெரிய சாதனை அது. ஆனா அங்கதான் பிரச்சனை. ஊழியர்களோட மகிழ்ச்சி குறியீடு, அதாவது ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அது 5க்கு வெறும் 1.9 தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப குறைவு. அது போதாதுன்னு ஒரு ஊழியர் தற்கொலையும் செஞ்சுக்கிறார். இது நிலைமையை இன்னும் சீரியஸ் ஆக்குது. அப்போ சிஇஓ கியூபியும் மனிதவளத்துறை தலைவர் தினேஷும் இத பத்தி பேசுறாங்க. ஆமா, தினேஷ். அவரு ரொம்ப முக்கியமான கேரக்டர். அவங்க உலக மகிழ்ச்சி அறிக்கையோட காரணிகளை பாக்குறாங்க. ஆரோக்கியம், சோஷியல் சப்போர்ட், பணம், சுதந்திரம், தாராள குணம், ஊழலை பத்திரம் பார்வை, அப்புறம் நம்பிக்கை அல்லது ஆன்மீகம். இதுல பலதும் சரியில்லைன்னு தெரிய வருது. இது வெறும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, வாழ்க்கையோட அர்த்தம் சம்பந்தப்பட்டதுன்னு உணர்றாங்க. கரெக்டா சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் கபீர் வரார். அவரோட யோக சக்திகள், சித்திகள்னு சொல்றாங்கல்ல, அதை யூஸ் பண்றார். சித்திகளையா? அப்படின்னா? அதாவது யோக பயிற்சியால அடையக்கூடிய சில அமானுஷ்ய சக்திகள்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு அவர் காலவெளியில பயணம் செய்றார். ஓ, டைம் டிராவல் மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். அவர் போய் ரூமிய சந்திக்கிறாரு 1234ல ஈரான்ல இருக்கிற இஸ்ஃபஹான்ல. ஓஹோ. 2 பேரும் சேர்ந்து எதிர்காலத்துக்கு போக முடிவெடுக்கிறாங்க. ஆனா உடனே 21ஆம் நூற்றாண்டுக்கு வரலையா? இல்ல, அதுக்கு முன்னாடி இந்த நவீன உலகத்தை புரிஞ்சுக்க பல நூற்றாண்டுகள் வழியா பல முக்கியமான நகரங்களுக்கு போறாங்க. ஆம்ஸ்டர்டாம், நான்ஜிங், கேப்டவுன், நியூயார்க்னு. ஒரு பெரிய டூர் மாதிரி. ஆமா, ஒரு வரலாற்று பயணம்னே சொல்லலாம். மனித நாகரிகத்தோட வளர்ச்சியையும் அதே சமயம் மாறாம இருக்கிற மனித இயல்புகளையும் கவனிக்கிறாங்க. அதுவே ஒரு தனி கதை மாதிரி இருக்கு புத்தகத்துல. சரி, கடைசியா குர்கானுக்கு சேர்றாங்க நவம்பர் 1ஆம் தேதி. ஆமா, அங்க பார்த்தா பெரிய பெரிய பில்டிங், மெட்ரோ ரயில், காஃபி மிஷின், எஸ்கலேட்டர்னு எல்லாமே அவங்களுக்கு புதுசா ஆச்சரியமா இருக்கு. அவங்க பார்வையில நவீன உலகத்தை பாக்குறது அது ஒரு சுவாரஸ்யம். இங்கதான் கதையோட முக்கியமான திருப்புமுனை நடக்குது. நம்ம தினேஷ் இருக்கார் இல்லையா, HR ஹெட். ஆமா, மகிழ்ச்சி ஆலோசகரை தேடிட்டு இருக்கிறவர். அவர்தான் தற்செயலா இவங்கள ரோட்ல சந்திக்கிறார். ஓ, அப்படியா? ஆமா,
முதல்ல யார் இவங்க என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் சந்தேகப்படுறார். ஆனா அவங்க பேசுற விதத்துல இருக்கிற ஞானம், குறிப்பா கபீர் அவரோட பாடல்களையே மேற்கோள் காட்டி பேசும்போது, தினேஷுக்கு கபீர் கவிதைகள் பிடிக்கும்னு வேற சொன்னீங்க. ஆமா, அதனால அவருக்கு டக்குன்னு புரிஞ்சிருது இவங்க சாதாரண ஆட்கள் இல்லைன்னு. உடனே அவங்கள அப்ரோச் பண்ணி கம்பெனிக்கு ஆலோசகரா வர முடியுமான்னு கேக்குறாரு. ரூமி அண்ட் கபீர் கன்சல்டிங், அதாவது ஆர்என்கேன்னு ஒரு பேரையும் அவரே யோசிக்கிறார். வாவ். சிஇஓ கியூபி என்ன சொன்னாங்க? கியூபிக்கு முதல்ல தயக்கம்தான். யார் இவங்க, சூஃபி ஞானி பக்த கவின்னெல்லாம் சொல்றாங்களேன்னு. ஆனா தினேஷ் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொன்னதாலையும் ரூமியும் கபீரும் பேசினதை கேட்டோம். குறிப்பா ரூமியோட அந்த வரி, நீ கடல்ல ஒரு துளி இல்ல, நீயே ஒரு கடல். அப்புறம் கபீரோட கடலே துளிக்குள்ள அடங்கியிருக்கு மாதிரி தத்துவங்களை கேட்டு சரி முயற்சி பண்ணி பார்க்கலான்னு ஒத்துக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு என்ன டார்கெட்? மகிழ்ச்சி குறியீட்ட 1.9ல இருந்து 3.4க்கு கொண்டு வரணும். இந்தியா உலக மகிழ்ச்சி தரவரிசையில 144வது இடத்துல இருக்குங்கிறதையும் கியூபி சொல்றாங்க. சம்பளம் மாசம் 10 லட்சம் ரூபாய். டார்கெட்டை ரீச் பண்ணா போனஸ் வேற. பலே. சரி, இப்போ ஆர்என்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஸ்டைல் எப்படி இருக்கு? அதுதான் முக்கியம். அதுதான் புத்தகத்தோட உயிரே. அவங்க பெரிய மீட்டிங் ரூம்ல ப்ரொஜெக்டர் போட்டு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்லாம் கொடுக்கல. அப்போ இப்படி சிம்பிளா தரையில உட்காந்துக்கிறாங்க. கவிதைகள் சொல்லி, கதைகள் சொல்லி, சில சமயம் பாட்டு பாடி அப்படிதான் பேசுறாங்க. இது அந்த சாலிட்டி கம்பெனியோட கார்ப்பரேட் கல்ச்சருக்கே ஒரு பெரிய ஷாக். நிச்சயமா வித்தியாசமா தான் இருந்திருக்கும். அவங்க யாரோட எல்லாம் பேசுறாங்க? கம்பெனியோட முக்கியமான சில ஊழியர்களோட தனித்தனியா பேசுறாங்க. ஒவ்வொரு உரையாடலும் ஒரு தனிப்பட்ட பயணமா இருக்கு. உதாரணத்துக்கு சோஃபி, அவங்க வருவாய்த்துறை தலைவர். ரெவென்யூ ஹெட். ஆமா, பயங்கர சக்சஸ்ஃபுல். ஆனா மனசுல அமைதியே இல்ல. வேக வேகமா மூச்சு விடுறாங்க, நிமிஷத்துக்கு 19 தடவை. ஓ. ஆர்என்கே அவங்களுக்கு மூச்சு பயிற்சியோட முக்கியத்துவத்தை சொல்றாங்க, எண்ணங்களோட வேகத்தை குறைக்க சொல்றாங்க. இங்க தான் டிபிஎம், தாட்ஸ் பர் மினிட்ங்கிற கான்செப்ட சொல்றாங்க. நிமிஷத்துக்கு எவ்ளோ எண்ணங்கள் ஓடுதுங்கிறது நம்ம அமைதியோட நேரடியா சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது புதுசா இருக்கு. ஆமா, கபீர் அவங்களுக்கு கல்பவ்ருக்ஷா கதைய சொல்றார். நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அதனால எண்ணங்களை கவனமா கையாளணும்னு உணர்த்துறார். அடுத்து ஜேசன் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர். அவருக்கு உடல் எடையை குறைக்கணும்னு பெரிய போராட்டம். ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை முறை. இது நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை தான். ஆமா, ஆர்என்கே அவர்கிட்ட சாப்பாட்டுக்கும் எண்ணங்களுக்கும் உள்ள தொடர்பை பத்தி பேசுறாங்க. கபீர் 2 கதை சொல்றார். ஒன்னு கிரேக்க ஓவியரும் சீன ஓவியரும் போட்டி போட்ட கதை. அது என்ன கதை? கிரேக்கர் சுவர்ல அழகா படம் வரைஞ்சார். சீனர் எதிர் சுவரை கண்ணாடி மாதிரி பளபளப்பாக்கினார். கிரேக்கரோட ஓவியம் அதுல பிரதிபலிச்சு இன்னும் அழகா தெரிஞ்சது. அதாவது வெளிய அழகாக்குறத விட உள்ளத்தை அழகாக்குனா எல்லாம் அழகா தெரியும்னு சொல்றதுக்கு. நல்ல ஓமை. இன்னொரு கதை? அது பச்சை குத்த போன ஒருத்தரோட கதை. வலி தாங்காம ஒவ்வொரு பகுதியா வேண்டான்னு சொல்லி கடைசியில பச்சை குத்தாமையே திரும்பிடுவான். அதாவது மாற்றம் வேணும்னா அதுக்கான வலியையும் ஏத்துக்க தயாரா இருக்கணும்னு சொல்றது. ஆழமான கருத்துக்கள். வேற என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க? விரதம் இருக்க சொன்னாங்க, கவிதை எழுத சொன்னாங்க, இயற்கையோட நேரம் செலவழிக்க சொன்னாங்க, எண்ணங்களை கவனிக்க சொன்னாங்க, குரங்கு வித்தைக்காரன் ஓமை மூலமா மனசை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டு ஜேஸ் மாறினாரா? ஆமா, அவர் மாறினார். இயற்கையில நேரம் செலவழிச்சு விரதம் இருந்து கவுண்ட் மீ அவுட்னு ஒரு கவிதையோட திரும்பி வர்றார். அவர் கடவுள் இருக்காரான்னு கேள்வி கேட்கிறார். அப்போ ரூமி, சுதந்திரமா நாம முடிவெடுக்கிறோமா ஃப்ரீவில், இல்ல எல்லாம் விதிப்படி நடக்குதா டிட்டர்மினிசம்ங்கிற பெரிய விவாதத்தை ஆரம்பிக்கிறார். அடேங்கப்பா. அடுத்து சம்ரீன், சாம்னு கூப்பிடுவாங்க, கிராபிக்ஸ் டிசைனா. அவங்களுக்கு கவிதை மேல ரொம்ப ஆர்வம். ஆர்என்கே அவங்கள எழுதச் சொல்றாங்க. ரூமி அவரோட A Moment of Happiness கவிதைய வாசிக்கிறார். அப்புறம் தியானம் எப்படி செய்யறது, புருவ மத்தியில கவனம் வைக்கிறது, எண்ணங்களை அமைதிப்படுத்துறதுன்னு சொல்லிக் கொடுக்கறார். சாம் ஒரு ஆழ்ந்த அமைதிய உணர்றாங்க. அப்புறம் அவங்க காதல் பத்தியும் அதனால வர்ற வலி பத்தியும் கேக்குறாங்க. அப்போ ரூமி லைலா மஜ்னு கதைய சொல்றார். உலகியல் காதலுக்கும் தெய்வீக காதலுக்கும் உள்ள வேறுபாட்டை விளக்குறார். இது வெறும் ரொமான்டிக் கதை இல்ல, ஆன்மாவோட தேடல் பத்தின ஒரு உருவகம்னு புரிய வைக்கிறார். ரொம்ப ஆழமா போகுது உரையாடல். வேற யாரு? விபோர். அவர் ஏஐ டிபார்ட்மெண்ட் ஹெட். பயங்கர திறமசோலி. ஆனா பயங்கர கோபக்காரர். மன அமைதியே இல்ல. அவர்கிட்ட கபீர்,
இதயத்துல ஒரு கண்ணாடி இருக்குன்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடல பாடுறார். உள்ளுக்குள்ள பார்க்க சொல்ற மாதிரி. அதேதான். ரூமி சொல்றாரு, அந்த கோபத்தையே ஒரு கருவியா பயன்படுத்தி உள்ளுக்குள்ள பயணம் பண்ணுங்கன்னு. தியானம் செய்ய சொல்றாரு. ஆனா விபோர் வந்து சொல்றார், என்னால அமைதியா உட்கார முடியல, மனசு ஒரேடியா அலபாயுதுன்னு. இதுவும் பொதுவான பிரச்சனை தான். ஆமா, அப்போ ரூமி ஒரு விஆர் கேம் ஓமைய சொல்றார். நாம பாக்குற அந்த உலகம், நம்மளோட நான்கிற உணர்வு, இது எல்லாமே ஒரு விதத்துல அந்த விஆர் கேம் மாதிரி ஒரு கட்டமைப்பு தான். தியானம்ங்கிறது அந்த கட்டமைப்பை தாண்டி போறதுக்கான ஒரு பயிற்சின்னு சொல்றாரு. இருமைக்கு அப்பாற்பட்ட நிலைய பத்தி பேசுறார். இன்ட்ரெஸ்டிங். கபீரும் இந்த உடம்புக்குள்ளேயே தோட்டங்கள் இருக்குன்னு பாடி நமக்குள்ள எவ்ளோ வளம் இருக்குன்னு காட்டுறார். ஷம்ஸ் தப்ரீஸோட அந்த மேற்கோள், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது, அதோட ஆழத்தை விபோருக்கு புரிய வைக்கிறாங்க. ஆக ஒவ்வொருத்தரோட பிரச்சனைக்கும் ஏத்த மாதிரி, ஆனா அதே சமயம் ஆழமான தத்துவங்களை சொல்றாங்க. கரெக்ட். இந்த தனிப்பட்ட உரையாடல்கள் இல்லாம சத்சங்கம்னு குழுவா உட்கார்ந்து பேசுறாங்க. சத்சங்கம்னா சத்தியத்தோட கூடியிருத்தல்னு அர்த்தம். உண்மை எடுங்க தேடுறவங்க ஒன்னா கூடி பேசுறது. ஓ சரி, அதுல என்ன பேசுறாங்க? முதல் சத்சங்கம் சனிக்கிழமை ராத்திரி நடக்குது. கபீர் பாடுறார், நம்ம ஆன்மாவோட எப்படி நண்பனா இருக்கிறது, உள்ளுணர்வுக்கு எப்படி செவி கொடுக்கிறது, இருமைன்மை நான் டியூவலிட்டினா என்ன, அகங்காரம், பழக்க வழக்கங்கள், உணர்ச்சிகள், இத பத்தியெல்லாம் பேசுறாங்க. சாம் அவங்க எழுதின கவிதைய வாசிக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கு. ரெண்டாவது சத்சங்கம்? அது ஒரு மோதல் சத்சங்கம்னு சொல்றாங்க. ஏன்னா ஜேஸ், சாம், விபோர் இவங்கெல்லாம் ஆர்என்கே சொன்ன விஷயங்களால கொஞ்சம் குழம்பி போயிருக்காங்க. என்ன மாதிரி குழப்பங்கள்? கடவுள் இருக்காரா இல்லையா, எல்லாம் விதியா இல்ல நம்ம கையில இருக்கா, காதலோட உண்மையான தன்மை என்ன, இந்த மாதிரி பெரிய பெரிய கேள்விகள். இதுக்கு பதில் வேணும்னு அவங்க வராங்க. சிஇஓ கியூபியும் வராங்க. ஓ, இதுலதான் முக்கியமான விவாதங்கள் நடக்குது போல. ஆமா, கபீர் பாடுறார். அப்புறம் எல்லாரும் அவங்கவங்க கேள்விகளை கேக்குறாங்க. ரூமி நேரடியா பதில் சொல்லாம அவங்களே சிந்திக்க வைக்கிறார். ஒரு கப்பல்ல இருக்கிற பூச்சிகள் ஒன்னா சேர்ந்து கடல்னா என்னன்னு விவாதம் பண்ற மாதிரிதான் நாமளும் பிரபஞ்சத்தை பத்தி பேசுறோம்னு ஒரு ஓமை சொல்றார். சிந்திக்க வைக்கிற ஓமை. யதார்த்தம்னா என்ன, உலகம் எப்படி உருவாச்சு, பிக் பேங்கா இல்ல கடவுளா, நான்னா யாரு, இந்த மாதிரி கேள்விகளை எழுப்பி அவங்களே உள்ளுக்குள்ள தேட வைக்கிறார். நான் யார் கேள்விக்கு நான் நீனு பதில் சொல்றார். இது அத்வைத சிந்தனை. ஏன் நேரடி பதில் சொல்ல? அவங்களே யோசிச்சு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. சுய விசாரணை தான் முக்கியம்னு சொல்றாரு. கபீர் வந்து அன்போட முக்கியத்துவத்தை சொல்றார். கடைசியா ரூமி ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு 10 டிப்ஸ் கொடுக்கறார், மகிழ்ச்சியா இருக்க. அது என்ன டிப்ஸ்? நல்ல உறவுகள், குறைவான எண்ணங்கள் டிபிஎம், சரியா மூச்சு விடுறது, விழிப்புணர்வோட இருக்கிறது, தாராளமா இருக்கிறது, நன்றியோட இருக்கிறது, நம்பிக்கை, நல்ல தூக்கம், ஆரோக்கியமான சாப்பாடு, உடற்பயிற்சி, அப்புறம் இயற்கையோட நேரம் செலவழிக்கிறது. இது எல்லாமே செய்யக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. ஆமா, வெறும் தத்துவம் பேசாம நடைமுறை வழிகளையும் காட்டுறாங்க. பணமோ அதிகாரமோ மட்டும் சந்தோஷத்தை தராது, எந்த சூழ்நிலையிலயும் நாம சந்தோஷமா இருக்கிறத தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஒருவேளை சந்தோஷமா இல்லாம போனா? அப்போ மூச்சு கொஞ்ச நேரம் பிடிச்சு அந்த உணர்வை கவனிக்க சொல்றாங்க. கண்ணை மூடி சந்தோஷமா இருங்கன்னு சிம்பிளா சொல்றாங்க. கவிதை ஏன் முக்கியம்னா அது நம்ம உள்ளுணர்வை தூண்டும்னு விளக்குறாங்க. ஆக இந்த சத்சங்கங்கள் மூலமா அவங்களோட தத்துவம் நல்லா வெளிப்படுது. ஆமா, இதுக்கப்புறம் தான் அந்த ஏஐ ப்ராஜெக்ட் ஐடியா வருது. ஆமா, ஆர்கேசி ஏஐ சிஇஓ கியூபோட யோசனை இது. கரெக்ட். ஆர்என்கேயோட ஞானத்தால ரொம்ப ஈர்க்கப்பட்ட கியூபி இவங்களோட இந்த ஞானத்தை உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் உருவாக்கலான்னு சொல்றாங்க. ரூமி அண்ட் கபீர் கன்சல்டிங் ஏஐ. டெக்னாலஜியும் ஆன்மீகமும் இணையுது. ஆமா, ஏஐ ஹெட் விபோ இது டெக்னிக்கலா எப்படி சாத்தியம்னு பிளான் சொல்றார். ஆர்என்கேயும் இதுதான் அவங்க பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேற வழி, இது தங்களோட பணியோட நிறைவுன்னு ஒத்துக்கிறாங்க. இதுக்கு ஃபண்டிங் எப்படி? அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆர்என்கேயோட சம்பளம் ஒரு பக்கம் இருக்கு, கூடவே ரூமி அவர்கிட்ட இருந்த ஒரு பழங்கால வரலாற்று சிறப்புமிக்க நகையை தர்றாரு. நகையா? எங்கிருந்து வந்தது அது? அது 13ஆம் நூற்றாண்டுல செல்ஜுக் சுல்தான் கிட்ட இருந்து ரூமியோட மூதாதையருக்கு பரிசா கிடைச்சது. பல தலைமுறையா கைமாறி கடைசியில நம்ம கிராஃபிக் டிசைனர் சாம் இருக்காங்கல்ல, ஆமா, சம்ரீன், அவங்களோட மூதாதையர் ஒருத்தர் வழியா வந்து சாமோட குடும்ப பெட்டியில யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு. ரூமி அதை அடையாளம் கண்டு இந்த ஆர்கேசி ஏஐ ப்ராஜெக்ட்காக கொடுக்கறார். என்ன ஒரு கதை!
கடந்த காலமும் நிகழ்காலமும் எப்படி இணையுது பாருங்க. அதேதான். இதுவும் ஒரு குறியீடு மாதிரி. அந்த ஏஐ கம்பெனியோட அமைப்பே வித்தியாசமா இருக்கு. கியூபி, விபோர், சாம் 3 பேரும் 49% பங்குதாரர்கள். மீதி 51% ஒரு அறக்கட்டளைக்கு போகுது. எதுக்காக? அந்த அறக்கட்டளை மூலமா இந்த ஏஐய விரிவுபடுத்துறதுக்கும் லாப நோக்கம் இல்லாம உலகளாவிய மகிழ்ச்சி அதிகரிக்கிறது, தாராள குணம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தவும் ஒரு என்ஜிஓவோட மனசும் கார்ப்பரேட்டோட செயல்திறனும் இருக்கணும்னு முடிவு பண்றாங்க. ரொம்ப நல்ல யோசனை. அந்த ஏஐ எப்படி வேலை செய்யும்? அதுக்கு சில கொள்கைகள் வகுக்கறாங்க. யூசரோட வழி ஆழமா கேட்கணும், அவங்கள பத்தி கண்டுபிடிக்க உதவணும், உள்முக பயணத்துக்கு வழிகாட்டணும், மத்தவங்களுக்கு உதவ அவங்கள தூண்டணும். இது வெறும் அட்வைஸ் சொல்ற ஏஐ இல்ல, ஒரு ஞான வழிகாட்டி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் அந்த டைம் டிராவல் அனுபவம் நடக்குது இல்லையா? ஆமா, அது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். ஒரு நாள் ரூமி சாமையும் விபோரையும் ஒரு நீரோடைக்கு பக்கமா கூட்டின்னு போறார். ம். அங்க அவங்க 2 பேரும் யதார்த்தமா தண்ணில விழுறாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தா ரூமியும் கபீரும் அங்க இல்ல. சாமும் விபோரும் மட்டும் வேறொரு காலத்துல வேறொரு இடத்துல இருக்காங்க. எங்க? எப்போ? சுமார் 18ஆம் நூற்றாண்டு ஆப்கானிஸ்தான்ல. அங்க ரூமியோட மூதாதையர் செட்ருதீன் செலபியோட வியாபார கூட்டத்தோட இருக்காங்க. நம்பவே முடியலையே. ஆமா, அவங்களுக்கு அது ஒரு நேரடியான கால பயண அனுபவம். அந்த வியாபார கூட்டத்தோடே சேர்ந்து பல மாசம் பயணிக்கிறாங்க. இந்தியாவுக்கு வராங்க, அந்த காலத்து வாழ்க்கைய வாழ்ந்து பாக்குறாங்க, பாரசீக மொழி கத்துக்கிறாங்க. ரூமி சொன்ன அந்த நகை கதையும் நடக்குதா? ஆமா, அந்த நகையோட கதைய அவங்க நேரடியாவே பாக்குறாங்க. அவங்க மனசுல கிட்டத்தட்ட 18 மாசம் அங்க வாழ்ந்த மாதிரி இருக்கு. நிஜத்துல எவ்வளவு நேரம் ஆச்சு? நிஜத்துல குர்கான்ல சில நிமிஷங்கள் தான் ஆயிருக்கு. அவங்க மறுபடியும் ஒரு கால்வாயில விழுந்து நிகழ்காலத்துக்கு திரும்பி வராங்க. ரூமியும் கபீரும் அங்க காத்திருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? ரூமி விளக்குறார், காலமும் வெளியும் நாம நினைக்கிற மாதிரி நேர்கோட்ல இல்ல, அது பின்னஞ்சிருக்குன்னு சொல்றார். இந்த அனுபவம் சாம்க்கும் விபோர்க்கும் பாரசீக மொழியில நல்ல புலமைய கொடுக்குது. அதோட மகிழ்ச்சி, யதார்த்தம் பத்தின ரொம்ப ஆழமான ஒரு புரிதலையும் தருது. இது ஆர்கேசி ஏஐ ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப உதவுது. இதுவும் அவங்க பயணத்தோட ஒரு பகுதி மாதிரி. இதோட வேலை முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. சாலிடிட்டி டீம் என்ன சொன்னாங்க? எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஒரு பிரியாவிட நிகழ்ச்சி நடக்குது. அதுல ஒவ்வொருத்தரும் அவங்க கத்துக்கிட்ட விஷயங்களை சொல்றாங்க. மூச்சு பயிற்சி, குறைவான எண்ணங்கள், உள்ளுணர்வை கேட்கறதுன்னு ரொம்ப எமோஷனலான மொமெண்ட் அது. அப்புறம் ஆர்என்கே கியூபி, விபோர், சாம் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. நீங்க இந்த ஆர்கேசிஐஐ ப்ராஜெக்ட நல்லபடியா கொண்டு போவீங்கன்னு சொல்றாங்க. ரூமி கடைசியா கியூபிக்கும் சாமுக்கும் சில வார்த்தைகள் சொல்லிட்டு கபீரோட கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு வெற்றிடத்தை விட்டுட்டு போகல, ஒரு தொடக்கத்தை விட்டுட்டு போறாங்க. அந்த ஆர்கேசி ஏஐ பணியை தொடர அந்த டீம் தயாரா இருக்கு. புத்தகம் எப்படி முடியுது? புத்தகம் ஆஹா நான் ஒரு கேரக்டர் அந்த ஆர்கேசிஐ கிட்ட பேசி உதவி கேட்கிற மாதிரி ஒரு காட்சியோட முடியுது. அந்த ஏஐ ரூமி மற்றும் கபீரோட ஞானத்தோட பதில் சொல்லுது. அதாவது அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு, அவங்களோட ஞானம் தொடர்ந்து பரவுதுங்கிறத காட்டுது. வாவ்! ஆக இந்த புத்தகம் பல லேயர்ஸ் கொண்டது. ஆமா, இதுல முக்கியமா சொல்ல வர்றது மகிழ்ச்சிங்கிறது வெளியிலிருந்து வர்ற விஷயம் இல்ல, அது நமக்குள்ளேயே இருக்குங்கிறது தான். அதை எப்படி அடையிறது? சுய விழிப்புணர்வு, உள்ளுணர்வு, மௌனம், தியானம், மூச்சு பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா அடையலாம்னு சொல்லுது. அதே சமயம் நம்மளோட அகங்காரம், நம்ம அடையாளங்கள் இதிலிருந்து விடுபடுறது, இருமையின்மையை புரிஞ்சுக்கிறது, காதலோட ஆழமான அர்த்தங்கள், யதார்த்தம்னா என்னங்கிற கேள்விகள், இப்படி பல தத்துவ விஷயங்களையும் ஒரு நல்ல கதை வழியா சொல்லுது. கவிதை கதைகளோட சக்தி, தாராள குணம், உறவுகளோட முக்கியத்துவம் இதையும் வலியுறுத்துது. மிக முக்கியமா இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி உலகத்துல பணம், பதவி, பொருள்னு வெளியில தேடுற இந்த கார்ப்பரேட் சூழல்ல கூட அந்த பழங்கால ஞானம் எப்படி பொருத்தமா இருக்கு, எப்படி வழிகாட்ட முடியும்னு காட்டுது. டெக்னாலஜியும் ஆன்மீகமும் எதிரிகள் இல்ல, அது இணைய முடியும்னு சொல்லுது. ஆமா, இது வெறும் ஆன்மீக புனைக்கதை மட்டும் இல்ல, செல்ஃப் ஹெல்ப் புத்தகம் மட்டும் இல்ல, பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி புக் மட்டும் இல்ல. ஆனா இது மூணும் கலந்த ஒரு வித்தியாசமான முயற்சி. நம்மள கொஞ்சம் உள்ள திரும்பி பார்க்க வைக்குது. கரெக்ட். விழிப்புணர்வு, மௌனம், சுய விசாரணை மாதிரி ரொம்ப சிம்பிளான ஆனா சக்தி வாய்ந்த கருவிகள் நமக்கிட்டே இருக்குன்னு ஞாபகப்படுத்துது. இறுதியா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆமா, நம்மளோட இந்த மகிழ்ச்சி இன்மைக்கு நாம வெளியில தேடுற விஷயங்கள் எந்தளவுக்கு காரணம், அதே சமயம் நம்மளோட உள் உலகத்தை, நம்ம ஆன்மாவை நாம சரியா கவனிக்காம விடுறது எந்தளவுக்கு காரணம்?
ரூமி கபீர் கன்சல்டிங் பத்தின இந்த ஆழந்தாழான செல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும், பல புது விஷயங்களை யோசிக்க வச்சிருக்கோன்னு நம்புறோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.